டவுசர் வந்து இப்போ ரூவண்ட சைஸுக்கு வட்டியாச்சு பாருங்க. இப்போ நான் முதலாவது டவுசர் அடிக்கிறனால பொக்கெட் தான் தைக்கணும், சைட் பொக்கெட் தைக்கணும். அவன் இடுப்பு சைஸ் எடுத்துட்டு இருப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். நான் பிரகீதன். இந்த தினம் எங்கே நிற்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மந்தியை எங்களுடைய மச்சாண்ட கடைக்கு தான் வந்தேன். உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் ஆகுது நான் வீடியோ நான் பதிவு செய்யலை. உண்மைக்குமே உறவுகள் எல்லாருமே எதிர்பார்த்துருப்பீங்க எங்கள்கிட்ட சேனலில் என்னடா வீடியோ ஒன்றுமே காணையிலன்ற மாதிரிக்கு. உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு சரியான மாதிரிக்கு உடம்பு சரியே இல்லை. இப்போ நார்மலாக என்ன வருத்தம் பிறகுது. இப்போ இங்கே எல்லாடா மண்டியில் யாழ் மாவட்டத்தில் மாத்திரம்தான் இந்த எலிக்காய்ச்சல் கொஞ்சம் பரவி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆக்களும் கொஞ்சம் சேதம் காய்ச்சல் இருக்கிறோம். இல்லை உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் மாதிரி வரும். எலிக்காய்ச்சலில் இறந்தே போயிட்டார். 23 வயசுக்கார ஒரு தம்பி ஒரு ஆள் கரைவட்டியை சேர்ந்தவர் இறந்தே போயிட்டார். உண்மைக்கும் அதுக்காண்டி எனக்கு எலிக்காய்ச்சல் ஒன்றுமே இல்லை. சாதியான மாதிரிக்கு இன்றைய கிளைமேட் கூட எப்படி சொல்கிறோம் நுவரையில் ரெண்ட மாதிரி சொட்டியான மாதிரிக்கு கிளைமேட்டில் கூலாக இருக்கேன்னு இந்த ஜக்கெட் போட்டுக்கொண்டு இருக்கிறேன்னு உண்மைக்குமே சரியான மாதிரிக்கு நடுங்கி கொண்டே இருக்குது உடம்பு எல்லாமே. அப்போ நேற்றைய தினம் கூட போய் நான் மருந்து எடுத்தேன். அப்போ மருந்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த நார்மலாக இந்த பேச பார்த்தாலே ஓரளவுக்கு நீங்கள் யோசிப்பீங்க. பொய் சொல்கிற அளவு கொண்டுமே இல்லை. உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் உண்மையாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளைக்கு முதலே வரும் ஒரு பயணம் ஒன்று வலுக்கிறதுக்காண்டி நான் இவர்கிட்ட ஒரு டவுசர் ஒன்று தைக்க கொடுத்தேன் என்கிட்ட மச்சான்ட்டு தான். அப்போ அதையும் கண்டிப்பாக நாங்கள் எடுத்துக்கொண்டு போகணும். ஒரு சில விஷயத்தையும் உறவுகளோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். என்ன நாட்டு சூழ்நிலையில் நாட்டில் என்னென்ன மாதிரி நடக்குது எல்லாத்தையும் நாங்கள் உறவுகளுக்கிட்ட நாங்கள் தெரியப்படுத்த போகிறோம். ஒரு நார்மலான ஒரு காணொலியாகத்தான் இருக்கும். நீங்களே சொல்ல போகிறீங்களே எங்கள் சேனல் ஊடாக எங்கள் உறவுகளுக்கு என்ன சொல்கிறேன்னா இந்த 2 நாள் எங்களுடைய கருத்துத்துறையில் பார்க்க போனால் நல்ல ஒரு கிளைமேட் அப்படி இந்த என்ன சூரியனே காண முடியாத கட்டத்தில் இப்போ நேரம் இந்த 5 மணிக்கு மேலே இப்போ கூடுதலாக சூரியனை கொஞ்சம் மறைஞ்சு கொண்டு போகிறதுக்கு வந்துடும். ஆனால் இன்றைக்கு மதியம் என்ன ஒரு 12 மணி 1 மணி எல்லாம் அப்படியே ஒரு இல்லை பார்க்க நார்மலாக பார்க்க போனால் காலம் விடியப்பறம் ஒரு 6 மணி மாதிரி தான் இருக்குது. பின்னேரம் அப்படியே கிளைமேட் 6 மணி மாதிரியே இருக்குது. காலமை டைம் மாதிரியே இருக்குது. வெயிலே இல்லை அப்படி இருக்கான். குளிர் காற்றோட இருக்குது கிளைமேட்டு. வெளியால் போனோன்னு என்ன அந்த காற்றும் அந்த இது அப்படியே சும்மா இப்போ தான் அந்த குளிர் அந்த வெளிநாட்டு உள்ள குளிர் பிடிக்கும் அந்த உடம்புல அப்படி ஒரு இதாக இருக்குது இன்றைய நாள். உண்மைக்கு கனடாவில் இருக்கிற மதியம்மா கூட கேட்டவா தம்பி நீங்கள் என்ன இன்றைக்கு வீடியோ எடுக்கிறேன். உண்மைக்குமே நான் எடுக்கிற ஐடியாவிலே இல்லைண்டா எனக்கு அப்படி உடம்பு இன்றைய கூட பெருசாக ஏலாது. அப்போ இவர் நான் சொல்லியிருந்தால் நோமலாக என்று சொன்னாலும் ஒரு காணொலி என்று நோமலாக எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க. அப்போ நோமலாண்டாலும் ஒரு காணொலி நீங்கள் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி இப்போ மதியம்மா சொல்லியிருந்தா ரூபம் வீடியோ போட விடாங்க. ஏலான்னு சொன்னாலும் ஒரு சின்ன ஒரு காணொலி இருந்தாலும் நீங்கள் எடுத்து நோமலாக போடுகொண்ட மாதிரி உண்மைக்குமே தேங்க்யூ ஸோ மச் அம்மா. மற்ற எதிர்பார்த்துருப்பீங்க உறவுகளுமே. அப்போ நோமலாக உறவுகளும் சந்தோஷமாக இருப்பீங்க. நாங்களும் ஏதோ வகையில் சந்தோஷமாக தான் இருக்கிறோம். நார்மலாக இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா எங்களோட சேனலுக்கார வெஸ்டர்ன் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர ஆதரவாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன விஷயம்ன்ற நார்மலாக நாங்களோக்கா பார்த்து தெரிஞ்சு கொள்ளுமே. டவுசர் இப்போ ரூவண்ட சைஸுக்கு வட்டியாச்சு பாருங்க. இப்போ நான் முதலாவது டவுசர் அடிக்கிறனால பொக்கெட் தான் தைக்கணும், சைட் பொக்கெட் தைக்கணும். அடுத்த அப்புறம் பின் பொக்கெட் தைக்கணும். அவன் ரூவனை கூடுதலாக எத்தனை பேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்களே என்ன பார்க்க சின்ன பையன் இருக்கும். ஆனால் அவன் இடுப்பு சைஸ் எத்தனை இருப்போம் சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம். சரியா சரி. இப்போ அவர்கிட்ட இடுப்பு சைஸ் பார்த்தால் அவர் சொல்ல மாட்டார். அப்போ முதலாவது பொக்கெட் தான் தைக்க போகிறோமே. பொக்கெட் தைக்கிறத பார்ப்போம். கனகாலமாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறபடியா இப்போ
நான் இப்போ இது வந்து இப்போ தையல் வேலை சொல்கிறவங்க பேர் படியும் இப்போ வந்து 20 வருஷமாச்சு 7 வருஷம் இந்த கடைக்கு வந்து 2012 இந்த கடை திறந்தது 2012 இப்போ 24 12 வருஷம் ஆச்சு மறுபடியும் 12 வருஷம் ஆச்சு அந்த கடை திறந்தே 12 வருஷம் ஆச்சு அதே இடத்துல அதே தொழில் நடந்து கொண்டு இருக்குது இப்போவும் அதே கட்டம்தான் மிஷினில் இருந்து தச்சு ஒன்றா இருக்கிறோம் எத்தனை வீட்டுக்காரர் வந்து இன்றைக்கு வீட்டை நிறுத்துறோம் இன்றைக்கு அவாக்கு இந்த காற்றுகளுக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு தடுமன் கொஞ்சம் மேல் வல் சூடுற மாதிரி இருந்தது அப்போ காய்ச்சல் வந்தால் நான் வேறு தூரம் சொல்ல மாட்டேன் டக்குன்னு என்ன செய்ய வேண்டாம் போய் மருந்து இருக்கிற மணி வந்து போட்டு போயாமல் இருப்பேன் வெளியாக சொல்கிறேன் சொன்னால் தெரியாது இன்னும் கொஞ்சம் பெருப்பிக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து இந்த எலி காய்ச்சல் வந்து அதை குறித்து கவனமாக இருக்கணும்னா இப்போ நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மழை பெய்த வெள்ளங்களான அந்த மழை பெய்த வெள்ளங்கள் வந்து இந்த இங்கே மட்டும்தானே இல்லைனா தானே மழை பார்க்கணும் மட்டக்களப்பில் எல்லாம் இவ்வளோ மழை இவ்வளோ வெள்ளங்கள் எல்லாம் இருக்குது ஆனால் அங்காள் பக்கங்களில் இந்த எலி காய்ச்சல் பிரச்சனையிலும் யாழ்ப்பாணம் மட்டும்தான் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வெள்ளங்களுக்கெல்லாம் போய் அலைஞ்சா அதில் உள்ள தண்ணீர் அதில் அந்த நீர் வந்து இப்படி இந்த நிகங்கள் அதுகளுக்கெல்லாம் நின்று அந்த கிருமித்தன்மை நின்று அப்படி உடம்புல தொட்ட பார்க்கலாம் வெள்ளங்களுக்கு அலைஞ்சால் டக்குன்னு என்ன செய்யணும் டக்குன்னு குளிச்சா என்ன தரும் இல்லை உடனே குளிக்க வசதி இல்லாட்டியும் காலை கையாக டக்குன்னு நல்ல ஒரு லைபோ சோப் போட்டு கழுவி விட்டால் இல்லை வேணும் டெட்ரோல் சோப் போட்டு லைபோ சோப் போட்டு கழுவினா இல்லை நாங்கள்லாம் கடைசி அன்றைக்கு இருக்கா அங்கே அந்த கொடியாவத்துக்கு எல்லாம் ஒரு போன இடத்துல கொம்ப இன்னும் முள்ளும் நானும் அதுக்கு எல்லாம் போய் அன்றைக்கு அலைஞ்சு போட்டு தான் வந்தேன்னா நான் எங்கே போனாலும் வெள்ளங்களுக்கு அலைஞ்சிட்டேன்னு டக்குன்னு காலை கழுவிடுவேன் அதுக்கே போய் நனைஞ்சிட்டு தான் வந்தது ஆனால் நமக்கு நாம் இதுவரை நம்புறே தானே ஒரு டவுசர் வந்து இப்போ தைக்கிறேன்டா இப்போ ஒரு ஆளே அந்த ஆளே தைக்கிறேன்னா ஒரு மல்த்தி அதில் தைக்கலாம் ஒரு மணி தேலம் காணும் நல்ல தைக்கக்கூடிய அளவுக்குன்னா ஒரு மணி தேலமே கூட தேவையில்லை ஒரு மணி தேதில் நம்மளாக தைச்சிடலாம் வேறு யாரும் இதுக்குள்ள சின்ன ஒரு கல்ப்புகள் அந்த இப்போ ட்ரௌசர் தைக்கணும்னா அந்த பின்னோணும் இடையில பேண்ட் ஒட்டணும் அப்படி இப்படி சின்ன வேலைகள் கிடக்கு அப்போ அதே ஒரு ஆளாக செய்து வந்தால் இன்னும் கொஞ்சம் வேலைக்கு தைச்சிடலாம் அப்படி பாடி மேலே தைக்க வேண்டியா இந்த கொரோனா கட்டத்துக்கு பிறகு நானும் இந்த தையல் வேலையை கொஞ்சம் குறைச்சிட்டேன் இந்த துணிகள் எல்லாம் எடுக்க குறைவை விட்டாச்சு அது கொஞ்சம் ஜனங்கள பாடுகள் கொஞ்சம் கஷ்டங்கள் அப்படி அந்த கட்டத்தில் நோம்பலாக இருந்தேன் அப்போ அது பிறகு நாங்கள் இந்த யூடியூப்பில் இந்த செய்கிறபடியாக அதில் இந்த மாதிரி சின்ன இங்கம் இதையும் செய்கிறபடியாக நம்மளை போய் கொண்டுக்கும் அதுதான் இப்போ அது இப்போ என்ன தையல் தொழிலாளர் என்ன சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் யூடியூப்பால் சும்மா வந்தால் ஒரு சேர்த்துக்கு ஏதாவது பிரயோசனப்படுத்துகிறானே அதே மாதிரி ரன் பண்ணி கொண்டு போகிறோம் அப்புறம் அவசரம் அதெல்லாம் வந்தால் தான் பெறும் எனக்கு இப்போ என்ன இந்த கடை தொடங்க 2012 இப்போ 24 அப்போயே விடுப்பு 32 தான் இப்போ 32 தான் எனக்கு 34 ரெடிமேட் 34 எடுக்கிற நீ இல்லை 32 எடுத்தால் தான் சரியாக வரும் நான் ரெடிமேட் எடுக்கிறேன் தானே தச்சு தான் வரேன் ரெடிமேட் செட்டாக வரா தச்சு தான் போடும் தச்சு தான் போடும் தச்சு போட்டால் தான் எனக்கு சேஃப்டியாக எடுக்கிறது ஆனால் இப்போ எல்லாம் எடுக்கல எனக்கு ரெடிமேடாக 6000 ரூபாய்க்கு மேலே வேணும் ரெடிமேடாக எடுக்க எல்லாமே எனக்கு அது செட்டாக ரெடிமேட்டையே நான் அவ்வளோ காசை கொடுத்து ரெடிமேட் எடுத்து போடுவான்னு யோசிப்பேன் அதை பார்க்க துணி எடுத்து தச்சு போட்டால் எனக்கு அது மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு உண்மையாக பார்ப்பீங்க ஒரு எல்லாமே யோசிப்பீங்க உண்மையாக எனக்கு உண்மையாக வீடியோ இருக்கிற ஐடியாவே இல்லை சத்தியமாக இல்லை அந்த உங்களோட கதைக்கிறேன் எல்லாமே வந்து எப்படி சொல்கிறேன் அடிக்கிற மாதிரியப்பா அது இந்த மலைக்கு இந்த கிளைமேட் வந்து அப்படி இருக்குது அந்த என்ன அந்த குளிர் தானே குளிரோட வீட்டை கூட வீட்டை வந்து அப்படி இருக்கு நம்ம அந்த கொட்டை தொண்டை அரிக்குதாண்டு அதான் எல்லாருக்கும் கூடுதல் அப்படி தான் இருக்குது இந்த குளிரால் அவன் சும்மானும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இதை கொடையான் போனோட ஆள் வந்த படுத்துரு அது மூணு 2 நாள் முடியும் அவனும் போடல அவனுக்கு மேலே பாருங்க கட்டுப்பட்டின்னு பாரு அதுதான் இப்போ சிக்கலாம் மழையால் கண்டிப்பாக எல்லா பாடும் கொஞ்சம் இதுதான் தொழிற்பாடுகள்
என்ன செய்யறது ஏலாண்டுட்டு இப்படி நாங்கள் வீடியோ கூட போடுறோம். ஆனால் இது என்னென்னா இந்த வருஷ கடைசி தானே, வருஷ கடைசியில் வருமோ, வருஷ கடைசியில் போராட்டங்கள்லாம் போராட்டங்களில் நாங்கள் கொஞ்சம் ஒலிம்பி போகணும் பாருங்க. இப்போ கிட்டத்தட்ட இப்போ நேற்றும் எனக்கும் சரியான அப்படி தான் உடம்புல கொஞ்சம் வீக்காக தான் இருந்தது. ஆனால் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதான் சுடுதண்ணியே குடிப்போம், சுடுதண்ணியை குடிப்பேன். இது என்ன இது அடிக்கடி இது வந்து பின்பக்கம் தைக்கணும். அதுக்கு பின்பக்கத்து தைக்கிறேன். அப்போ அதுக்கு இதை வச்சு தான் தைக்கணும் லைட்டாக. உங்கள்கிட்ட வேலை பழைய நீங்கள் நடந்த சம்பவங்கள் மறக்க முடியாத சம்பவமே நடந்தது. எனக்கு பழைய விட இப்போ கடைசியாக தச்சு கொண்டு கேட்க எனக்கு இந்த சுனாமி வந்தால் மறக்க முடியாமல் இருக்கும். ஓ சுனாமி இங்கே வரையில் அந்த சுனாமி வந்த வரைக்குள்ள நாங்கள் கடையெல்லாம் பூட்டிட்டு ஓடி வந்த கட்டம் ஞாபகத்தில் இருக்கு. எப்போ என்றால் ஒரு கிறிஸ்மஸ் இந்த டைம் தான், இந்த மாதம் தானே, இந்த மாதம் தானே சுனாமி வந்தது. 24 இல்லையா சுனாமி வந்தது கிறிஸ்மஸுக்கு முன்னுக்கோ. ஓ அப்போ நான் தச்சு கொண்டு இருந்தேன் கடையில். இப்போ ஞாயிற்றுக்கிழமை வேலை தான் எனக்கு கிறிஸ்மஸ் வருஷங்கள்லாம். அப்போ வேலை அப்போ நான் கடையில் அப்போ அங்கே பருத்துறைக்கு ஒரு கடையில் வேலை செஞ்சேன். அவங்க வேலை செஞ்சு கொண்டு எங்களுடைய அண்ணா ஒரு ஆள் அங்கே பஸ்ஸில் கொடியாவசிலேருந்து பருத்துறையில் வந்து ஒன்று பஸ்ஸுக்கு வந்து ஒன்று கத்துறா, டே கடை கடல் வருது கடல் வருது கடல் வருது யாரு நீமே வாவா. அப்போ கத்தி அப்படி ரெண்டு பார்த்தா பஸ் எல்லாம் ஓடி ஓடி வருது ஜனங்கள் எல்லாம். நீங்கள் என்னத்தில் பண்ணி நான் கடையிலேருந்து வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். கடல் வருது. அப்போ அந்த ஒரு மறக்க முடியாமல் இருக்கும். எல்லாரும் அந்த டக்குன்னு கடையெல்லாம் பூட்டி போட்டு அதுக்கு பிறகு பூட்டி போட்டு சுனாமின்றதுக்கு அது பெரிய விஷயம் தெரியுமா. அந்த நேரம் தப்பினதான் நாங்கள் எல்லாமே வந்து கடல் சைட்டு பக்கத்தான இருக்கிறது. அது சுனாமின்றதுக்கு உண்மையிலே அந்த சைட்ல வந்து இருக்கல. அது எவ்வளோ கொஞ்சம் சரி ஒரு முழங்கால் அளவு கிட்ட தண்ணி வந்ததுன்னு இல்லை இங்கே ஓகே இங்கே பரவாயில்ல. ஆனால் அந்த என்ன அங்கால வந்து மணக்காடு அங்கெல்லாம் நாங்கள் போனாங்களோ என்ன அந்த மணக்காடு அந்த புட்டிகள் எல்லாம் சடலம் எல்லாம் இருந்தது. அடுத்த நேரத்தில் எங்கென்ன விட்டு பக்கத்தில் இருக்கிற அக்கவரால் கடற்கரை சைட்ல வந்து அவங்க அந்த தொழிலுக்கு போறவங்க கடை தொழிலுக்கு தான் அந்த கடற்கரை கிட்ட வந்து அந்த வரையில மீன் வளம் சட்டி எடுத்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குறவங்க அவங்க சொன்ன மாட்டீங்க கடல் அடிச்ச அடியில கனியை கட்டி பிடிச்சுட்டாங்களாமா. அப்ப அப்படி அதெல்லாம் வந்து அவ இப்பயும் இருக்காங்க. அவருக்கு அதெல்லாமே வந்து மறக்க முடியாது. மற்றது இந்த மாசம் கூட எல்லாரும் வந்து அவர் கொஞ்சம் மறக்க முடியாம இந்த சுனாமி இந்த மாசம் எத்தனை பேர் சுனாமிகளை இழப்புகளை நிறைய மேலே வாலிப பிள்ளைகள் சரி சின்ன பிள்ளைகள் எத்தனை பேர்கள் இழந்து போயிருக்கிறோம். அப்போ இந்த கடைக்கு வர தைக்கிற அம்மா கூட மேலே அவக்கு ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆள் இழந்துருக்குறா. அவள் இப்போ அழுது ஒன்றாம இருவா தெரியுமோ. இந்த மாதம் மட்டும் அவாக்கு அழ தூங்கிடுவா. அப்போ நான் சொல்லுவேன் நீ என்ன நடந்து முடிஞ்சு போட்டுது அழுகிற ஆள் உங்களுக்கு கவலைப்படுற ஆள் என்ன வரப்போகுது பிள்ளைகளுக்கு தானே அதோட இருக்கிற நாளைக்கு சந்தோஷமாக இருங்கோன்னு. ஆனால் அந்த மனசுக்கு வந்து அது கொஞ்சம் தாக்கமாக இருக்கும். பொம்பளை பிள்ளை என்ன தெரியாது அது எங்கே கேட்டால் அங்கால் நடந்தது ஆலியவில் அங்கால் சைட்டோ அப்படிலாம் நடந்திருக்கு. அப்போ இந்த 24ஆம் தேதி இந்த கூடுதலாக பதிவு செய்வாங்க இந்த சுனாமி நினைவு நாள். அப்படி மக்கள் போய் அதனுடைய அஞ்சலி செலுத்தினோம். உண்மைக்கு மற்றது பார்த்தீங்கன்னா அந்த உறவுகள்கிட்ட ஒரு சில விஷயத்தை சொல்லணும். உண்மையாக அந்த சரியான நாளைக்கு அவதானமாக இருக்கணும். எதை குறித்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்பிங் வீடியோ வந்து நான் ஒரு சில பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன். அவங்க வந்து ஒரு சிலர் வந்து பொய் சொல்லியிருக்காங்க. நான் வந்து விசாரிச்ச ரீசனில் பக்கத்து வீட்டுக்கார சொன்னவே இல்லை தம்பி அவங்களுக்கு சரியான கஷ்டம் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் வேறு இடங்கள்லையும் வந்து அவங்களுக்கு ஒரு சில உதவிகள் வந்து கிடைச்சிருக்கு தெரியுமா. ஒரு 10,000 ரூபா பொதுமையை எடுத்து கொடுத்துருப்பேன். அவங்க 2 வயசு கைக்குழந்தையோட இருந்த ஒரு பதிவு தான் எடுத்து போட்டிருப்பேன். ஒன்றே கூட கேனல் இருக்கிற அம்மா தான் சொல்லியிருந்தா ரூபன் நீங்கள் அவங்க சைக்கிள் கூட கேட்டிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து வேறு ஒரு ஆள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான் வீடியோ இல்லாமல் பர்சனலாக. அப்போ பாருங்க அது இல்லாமல் சரியான பிள்ளை எனக்கு அவங்க வந்து கேட்டவங்க தங்கன்ற மகனுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஒரு சைக்கிள் வேணும் மாட்டேன். நான் சொல்லியிருந்தாலும் யாருண்டாலும் நான் எங்கே உறவோட கதைச்சி நான் கண்டிப்பாக சைக்கிள் எடுத்துறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் சுவிஸில் இருக்கிற ஒரு அண்ணா வந்து அவங்களுக்கு வந்து பர்சனலாக ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஆனால் அவர் எடுத்து குடிச்சிட்டாரான் அந்த காலத்துக்கு சைக்கிளும் எடுத்து குடிக்கலையா. அப்போ பாருங்க அப்படி ஒரு யாருனாலும் ஹெல்ப்பு கண்டு சொல்லி எங்களுக்கு கால் பண்ணி பேசுகிற நீங்கள் இப்படி ஒரு பொய்யா நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னு சொன்னால் புலம்பெயர்ந்து உறவு கண்ட காசை தான் கொண்டு வந்து தர்றது. அவங்களும் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் எங்களுக்கு அந்த காசை வந்து அனுப்புகிறாங்க. அப்போ அந்த காசை வந்து யாருக்குன்னா நல்ல ஒரு ஆளுக்கு வந்து பயன்படணும். அதுதான் இப்போ நான் கூட இப்போ இந்த நம்ம வீடியோ தொடக்கத்தில் இந்த உதவி செய்கிறத பற்றி காய்ச்சிருந்தேன். மேலே உதவி செய்கிற இதுகள் வந்து அது வந்து சரியான ஒரு கஷ்டமான விஷயம் தெரியுமோ. அது எவ்வளவுதான் நாங்கள் உதவி செய்ய இதன்னு போனாலும் கொண்டாலும்
கடைசியாக நமக்கு கேட்குறது என்ன கெட்ட பேர் தான். நல்லது செய்ய போக கெட்ட பேர் வந்து கடைசியில் வந்து முடியுது. அப்போ நான் இந்த பக்கத்து மேலே அப்பயே எல்லாம் ஃபுல்லாக விட்டுட்டேன். நம்மளால் ஏதாவது செய்யலமெண்டா அது மறைமுகமாக செய்து போட்டு போய் கொண்டு போகணும். அந்த ஆக்கள்கிட்ட அவன்கிட்ட காசை வண்டி கொண்டு வீடியோவில் கொடுத்து அப்புறம் அதுகள் என்ன நினைக்கிறாங்க இவங்க என்ன எடுக்கிறாங்களாக்குமேன்றா வந்து இந்த மாதிரி நான் ஒரு கொஞ்ச நாளாக ஒரு இப்போ இந்த பொதி சாமான எல்லாம் இடத்துல வண்டி கொண்டு கொடுத்துறான். வண்டி போட்டு அந்த பில்லை கொண்டு அவையில கொடுத்து போட்டு அப்படியே போட்டோ எடுத்து போட்டு விட்டுட்டுருவேன். ஆனால் அப்புறம் யோசித்தேன் இதே என்னப்பா நமக்கு என்ன அந்த பக்கத்தை நான் அப்படியே விட்டுட்டேன். ரவசர் முடியுமோ ரவசர் வந்து முடியும். இப்படி தான் உங்களோட இப்போ வீடியோ பதிவு செய்யறபடியாக காய்ச்சி போய் கொண்டு கண்டிப்பாக என்ன பார்க்குற நீங்கள் வந்து யோசிப்பீரேன்னு என்ன கதை வச்ச காணாமல் கிடக்கு தண்டவாள் தச்சு கொண்டு காண மாதிரி பக்கத்துல இருந்து உஷார் கொடுத்தா தான் டவுசர் வேலை உண்டு. டவுசர் அது வேறு பிரச்சனை தச்சு கொண்டு பாய கதைக்கும் கை வேலை செய்யும். நமக்கு பழகிட்டு தானே கனகாலம் தானே அனுபவம் தானே ஆசாம். அதுதான் அங்கே அனுபவங்கள் அது தொழில் தண்டவாடில் அப்படியே கை செஞ்சு கொண்டு போகும். இந்த நேரத்தில் இவ்வளோ கை கூட அதுவாக ஒரு பிளேன் டீயில் டீ அடித்தா தான் நெல்லம் போட வேண்டியோ. நான் இப்போ தான் அம்மாவிட்ட போன கட்டத்தில் இருக்கா அம்மா டீ ஒன்று பாருங்க. நான் கேட்ட கடைக்கு பக்கத்தில் இருக்கிற கடையை காட்டி கடையில் பார்த்தீங்களா அப்படியே நேராக போனீங்கன்னா பருத்துறை போகலாம். இதில் தான் நாங்கள் இப்போ பிளேண்டி இல்லாட்டா டீ எதுவும் வேண்டி குடிக்க போகிறோம். சரி இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த காய்ச்சல் தன்மையாக இருக்குது தானே இருமல் இந்த தொண்டை எல்லாமே சரியான மாதிரி இருக்குது. அந்த அரிக்கிற மாதிரி கிடந்தது. இது பக்கத்து கடையில் வந்து நல்லா டீ பிளேண்டி நல்லா போடுவாங்க. அப்போ இஞ்சி பிளேண்டி தான் வந்து நான் போட சொன்னேன். இஞ்சி பிளேண்டி கொஞ்சம் வேறு லெவலில் இருக்குமா இஞ்சி எல்லாம் வந்து இந்த சளியல் வைக்கலாம் இஞ்சியலுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே பாருங்க என்ன வேணாம் உள்ளே பாருங்க என்னென்ன பாருங்க நம்மள. இப்போ நேரம் வந்து 6 மணி ஆகுதுண்ணா. உண்மைக்குமே டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. மற்ற வந்து ஃபுல்லான ஒரு பதிவு இல்லை. அண்ட் அவர் வந்து சொந்தமாக தான் கடை வச்சிருக்கிறார். அப்போ அவருக்கும் வந்து ஃபுல்லாக வந்து வேலையெல்லாம் செய்வார். நான் ஒரு நார்மலான ஒரு காணொலியாக தான் இருக்குமே. சமோசா சம்சா இப்போ சாப்பிட்டா இரவுக்கு சாப்பாடு தான் விடப்படும். உண்மைக்கு வந்து சாப்பாடெலாம் வந்து நான் இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டேன். ஆமாம் நான் அதோட குறைவு. நான் வந்து ஏற்கனவே இரவு சாப்பாடு வந்து இன்னும் லைட். அப்போ இரவு லைட்டு சாப்பிட இது இப்படி சம்சாவில் எல்லாம் இரவு சாப்பிட்டேன்னா அப்புறம் இரவில் லைட் தான் சாப்பாடு. ஏன் சொல்லலாம் இரவு நாங்கள் சாப்பிட்டு அப்படியே நிம்மதியாக போய் படுத்து நைஸாக நித்திர உள்ளணும். அப்போ கிணக்கு சாப்பிட வேண்டாம். அதுக்கு அப்படியே கம்மண்டு இருக்கும். அப்போ அந்த அதுக்குரிய ஓட்டங்கள் பாட்டங்கள் இருக்காது நித்திர வராமல். அப்போ அதுக்காக நான் சாப்பாடு வந்து அது சில பேருக்கு வந்து என்ன சொல்லுவாங்க இரவில் நல்ல ஒரு சாப்பாடு ஒரு குடி பிடிச்சதான் நித்திர சொல்லுவாங்க. உண்மையில் எங்கள்கிட்ட இடத்துல ஒரு சில பேர் இருக்காங்க சாப்பாடு எல்லாமே வந்து நல்லா இரவுலாம் நல்லா சாப்பிட்டு படுப்பாங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை மெசேஜஸ் இப்போ ஊர்லாம் கூட நான் முதல் சாப்பிட்டேன். இப்போ இரவு சாப்பாடுலாம் வந்து சரியாக மாதிரி குறைவு. நான் பிளேன் நல்லா இஞ்சில் அடிச்சு ரெடியாக வச்சுப்பாங்க என்ன அப்படியே எங்கள்கிட்ட இடத்துல 2 இதில் கூட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 35 வயசுக்கார அண்ணா அவரால் வந்து இறந்துட்டார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கு மாட்டு தான் இறந்துருக்கிறார். அவருக்கு வந்து 1,20,000 ரூபா கடன் பிரச்சனையில் இறந்துருக்கார். அப்போ ஒரு மனுஷன்ட உயிர் வந்து பெருமதியை பார்த்தீங்களே 1,20,000 பெருமதிலாம் இருந்திருக்கேன். பாவம் அவ்வளவுதான் கஷ்ட துன்பம்னு சொன்னாலும் இப்படி நான் வேலையை செய்யாதீங்கன்னு. உயிர் ஒரு தடவை தான் போனால் வராது. என்ன மனுஷனுடைய உயிர் வந்து உயிரோ சரி மனுஷனுடைய வாழ்க்கையை வந்து எல்லாம் வந்து சூழ்நிலைகள் வந்து மாறும். இந்த நிரந்தரம் இல்லை. இன்றைக்கு நாங்கள் அப்படி இருக்கலாம் நாளைக்கு அப்படி இருக்கலாம்ட்டு சொல்லுவாங்களே இல்லை. நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் இன்றைக்கு இப்படி இருக்கிறோம் அதை விட நாளைக்கு என்ன நல்ல மாதிரி தான் இருப்பேன். நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அப்படி இருந்தால் தான் நான் அப்படித்தான் வருவோம். ஆனால் சிலவங்க சொல்லுவாங்க என்றால்
இன்றைக்கு நாங்கள் இப்படி இருக்கோம், நாளைக்கு எப்படி இருக்க போகிறோமோ தெரியல. அப்படி அந்த திடாட்டமான பேச்சு பேசக்கூடாது. கதைச்சா கதை நல்லா இருப்போம், நல்லா இருக்கும். கதை நிறையா இருக்கணும். அதான் கதைச்சா கதை. சிந்தனையும் அப்படி இருக்கணும், நம்முடைய பேச்சும் அப்படி இருக்கணும். அப்போ அதை ஒத்து போகணும். அப்படியே நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பேச்சுகள் எல்லாம் வந்து அப்படியே ஒத்து போய் அதே மாதிரியே இருந்தால் அது அப்படியே வரும். அதை விட்டுட்டு நம்முடைய பேச்சு உண்டு, நடத்த உண்டு என்றால் சரிப்பட்டு விடா. என்ன இந்த அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சேன் கரெக்டாக பாதியா? ஐயோ அதுதான் ரொம்ப நல்லா இருக்குது. ஓ நல்லா நானும் சில வேணும் சாப்பிட்றேன். ரெண்டைக்கு வந்தால் நம்மளை கொஞ்சம் இன்னமாக தானே ஒரு டீ முடிச்சு பாலைப்பழம் சாப்பிடுங்க. அவசர தைச்சாலும் என்னால் அந்த துணிகள் வந்து அந்த கிளம்பாமல் இருக்கணும். வெட்டுறது வந்து இப்படி 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 வேறு. அப்போ அதுக்கு இந்த மிஷினெல்லாம் பின்னோம். இதுக்கு ஒரு 3-4 நூல் போட்டு பின்னோம். இதுக்கு என்ன ஓலை கடிக்க போகிறீங்களே? ஓலை கடிக்கும். ஓலை கடிக்கிறது இது வந்து காலால் தான் காட்டுறோம். அது மூட்டை போட போட டக்கு டக்குன்னு பண்ணலாம். அப்பாக்க காலால் ஆட்டு ஷோ ஆட்டணும். காலால் ஆட்டி அடிக்க காலில் இது மூட்டை போட்டுக்கணும். தைக்கிற படிக்கணும். நான் பழகிட்டேனே சரி. அது மோட்டரை போட்டாலே டக்குன்னு காலுக்கு ஒரு பயிற்சியா உடனே தோட்டம் போடுது. அதான் 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 இப்போ சரியான ஸ்பீடாக தான் கிடக்கு. அதுதான் பிளேன் போனே போ. அதுமாதிரி என்ன ஓலை கடிச்சோன்னா மூட்டை சரியும். சிப் அடிச்சுட்டு கடிச்சு அந்த பேண்ட் வைப்போம். பேண்ட் ஒட்டி மேலே அவசரத்துக்கு அந்த பேண்ட் வந்து இப்படி இருக்கല്ലോ. அதுக்கு வந்து இதை ஒட்டோம். அதை ஒட்டி தான் நூலுங்களை அடிப்போம். கொஞ்சம் மினக்கட்டு தான் தச்சு தாரிங்களா? அது ஆளுக்கு என்னுடைய கொஞ்சம் பெருசாக ஒட்ட வேண்டிய புரியாமல் ஒட்டுறது இப்படி தான் ஒட்டுறது. என்ன ஒட்டுறதுல கம்போர்ட் ஒட்டுறதில்ல. ஐபாஸ் கீப் பண்ண ஒட்டுறோம். இதில் கம்பு இருக்குது. ஒட்டுற பசத்தன்மை வந்து இதில் இருக்குது. அப்போ இந்த ஐபாஸ் அப்படி மேலால் வைக்க ஒட்டும். எங்கே இந்த வீடியோனால வடிவாக இருக்கீங்களா இப்போ நீங்கள்? ஓ மேம் கலராக காட்டுது. அதான் விழா ஒன்று கேமரா வச்சுக்கோங்க. இல்லையாப்பா 30 என்ன போகணும். இது என்ன பொடி அப்படியே அமர்த்தி பிடிச்சா நிற்கணுமா இல்லாட்டா ஒட்டுறேன்டா? இல்லை இது அப்படியே அமர்த்தி பிடிச்சோன்னு டக்குன்னு எரிஞ்சு போடும். கொஞ்சம் லைட்டாக அப்படியே மெல்ல மெல்ல அரைக்கணும். ஒரே இடத்துல ஹீட்டாக வைக்க என்ன செய்வோம், அது உருகி போடும். நீங்கள் இந்த எல்லா இப்போ பொம்பளைகளுக்கும் எல்லாம் தச்சு கொடுக்குறான் உடுப்பேன். ஓ பொம்பளை சாரி ப்ளவுஸு டாப் வால் சல்வார் வால் தைக்கிறது எல்லாம் தைக்கிறது. எல்லாம் தைக்கிறது. எல்லாம் தைக்கிற நேரம் காணாதான். அன்றைக்கும் டக்குன்னு போய் டக்குன்னு மனுஷி ஒரு டாப் பண்ணி தைச்சோம். எனக்கு வரேன் இந்தியா ஒரு சட்டை ஒன்று தைச்சோம். ஒரு தொழிற்சாலை ஒன்று இருக்கிறபடியே டக்குன்னு செய்யக்கூடிய இருக்குல்லே. அதுதான் அதுதான் டக்குன்னு கடையில் உடுப்படுக்க வசதி இல்லாட்டி ஒரு துணி ஒன்று இருந்தாண்டா டக்குன்னு தைச்சு கொண்டு போக வேண்டியா? பண்ணி தைக்க வேண்டியா? சரி அப்போ நாங்கள் ஃபுல்லாக தச்சுட்டு தச்சு முடிச்சப்போ அப்போ நோமலாகவே தைக்கிற பதவிகள் வந்து நோமலாக உறவுகள் பார்த்துட்டு தானே. சரி ஓகே. நோமலாக நீங்கள் உறவுகள் எல்லாருமே வந்து எங்களுடைய மச்சாண்ட வேலையை வந்து நீங்கள் நோமலாக பார்த்துருப்பீங்க. அவரோட பஸ் ஸ்டாண்டபடியாக ஃபுல்லாக வந்து அவங்க வேலை செய்வாங்க தானே. அப்போ நாங்கள் ஃபுல்லாக வந்து ரவுஸை தைக்கிற வந்து நாங்கள் பெருசாக காட்டையில் என்ன சரியான மாதிரி கொஞ்சம் மினக்கட்டு தான் தைக்கிறது. அப்போ நாங்கள் நார்மலான ஒரு பதிவாக தான் நாங்கள் இன்றைய தினம் இருக்கும் உங்களுக்கு பார்க்கக்கூடியமாக இருக்கும். டைமையும் வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கிட்டே ஆகி கொண்டு வருது. நம்ம தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறக்கே வந்து நான் டவுனுக்கு தான் போகணும். ஃபோனில் வர சார்ஜிங் கொஞ்சம் கம்மியாகிட்டு அப்போ நான் கொஞ்சம் வேலைக்கே இப்போ இன்றைக்கே போட முடியல. இன்றைக்கே வந்து பதிவு செய்வோம். மதியம்மான்ற அம்மாண்ட ஆசையை வந்து நிறைவேற்றுவோம். அப்போ இன்றைய நாள் கோயில் எடிட் பண்ணி எல்லாம் தமிழ் செய்யலாம் போடணும் இல்லை. இவ்வளோ வேலைப்பாடு உண்மைக்குமே கிடக்கு. பார்த்தீங்கன்னா எனக்குமே வந்து கொஞ்சம் உடம்பு மண்டை குத்து வரல. தொடர்ந்து அதை பார்த்தோன்னு ஒரு மண்டை குத்து கண்டிப்பாக எனக்கு அந்த இஞ்சி பிளேண்டியை கொடுத்தோன்னே கொஞ்சம் பேர்த்தோடுது. கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் நல்லா கிடக்கு உண்மைக்குமே. அப்போ உறவுகளுக்கு எதுவும் சொல்ல போகிறீங்களா நீங்கள்? உறவுகளுக்கு இப்பொழுது நாங்கள் சொல்லுகிற பொழுது நீங்கள் இந்த நேரங்களில் கொஞ்சம் வேணாம்
உடம்புல பத்திரமா பாதுகாத்து கொள்ளணும். கண்டிப்பாக நீங்களும் வந்து கொண்டு இருக்கணும் கட்டாயம். மழையாகலும் வெயிலாகலும் ஒன்று சேதப்படுத்தாத என்ற ஒரு உற்சாகத்தோடு இருக்கணும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்றதுனால அதுதான் நல்ல சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் நாங்களும் ஓரளவுக்குனாலும் வளரலாம். போடுற வீடியோ நாங்களும் நல்ல பார்க்குற ஒரு சந்தோஷம் தானே. கண்டிப்பாக. அப்போ இதோட வந்து நீங்கள் உறவுகள் பார்க்குற நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. நார்மலான ஒரு பதிவாகத்தான் இருக்கும். நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோவில் சந்திப்போம். அப்போ இதோட வந்து எங்கள் வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். இதுன்ற கருத்துக்கள் என்ன விஷயமாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கொமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிச்சிங்கன்னா பார்க்குற எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாகவே நான் நித்திர கொள்ளவே வந்து 1 மணிக்கு மேலே ஆகுது. ஏன்னு சொன்னால் இப்போ எங்கள்கிட்ட சனல்லையும் வந்து கொஞ்சம் பேட் கொமெண்ட்ஸ் சொல்லும், கொஞ்சம் ஒரு சில கொமெண்ட்ஸ் சொல்லும் வருது, கண்ணூடாக பார்க்கலாத கொமெண்ட்ஸ் வருது. ஒரு சிலர் வந்து போடுறாங்க, என்ன செய்கிற பார்க்கலாத கொமெண்ட்ஸனுடைய சில நேரங்களை டிலீட் பண்ணி போட்டு படுத்துடுறது. பிறகு ஒரு 5:30-6 மணியோட ஒலிம்பி பார்க்க திருப்பி வந்து நிற்கும் அதே கொமெண்ட்ஸ். சரி, ஓகே. எனவே வந்து அப்படி நல்ல கொமெண்ட்ஸ் வரும். நான் வந்து ஏன் அப்படி சொல்கிறீங்க? எங்கள் வீடியோவில் அப்படி நல்ல கொமெண்ட்ஸ் தான் பாரு. நல்ல கொமெண்ட். அப்படி என்ன செய்கிற சொல்ல இதை நாங்கள் சோஷியல் மீடியா பொறுத்தவரை தேவையில்லாத விஷயங்களை வந்து நாங்கள் கதைக்கக்கூடாது. என்ன சரியில்லை தானே. ஏதோ உங்களுக்கு ஒரு சில பேர் எல்லாரும் இல்லை, ஒரு சில பேர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கொமெண்ட்ஸை போடுங்க. என்ன அப்போ இதோட வந்து எங்களோட வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம். இதில் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.